குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ள போலாம். ஒரு தின் ஹங்கிரி உல்ஃப் இருந்தது. வில்லேஜ் ஹவுசஸ் டாக்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணினதுனால அந்த உல்ஃப்க்கு ஆஃபன் ஃபுட் கிடைக்கவே இல்லை. ஒரு நாளைக்கு வில்லேஜ் பக்கம் அந்த உல்ஃப் நடந்து போச்சுல ஒரு டாகை பார்த்தது. அந்த உல்ஃப் நினைச்சது, நம்மளே ரொம்ப வீக்கா இருக்கும், நம்மளால இந்த டாக் எல்லாம் அட்டாக் பண்ண முடியாதுன்னு ரொம்ப பொலைட்டா அந்த டாக் கிட்ட போய் கேட்டுது, நீ எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங் அண்ட் ஹாப்பியா இருக்கேன்னு. டாக் சொல்லிது, நீ கூட என்ன மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி ஹங்கிரியாலாம் சுத்தாமன்னு. அந்த உல்ஃப் கேட்டது, அப்படி என்ன நீ பண்ற? டாக் சொல்லிது, என்னோட ஓனர்ஸ் ஹவுஸை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுவேன், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தா சேஸ் பண்ணுவேன், பெகர்ஸை பார்த்தா பாக் பண்ணுவேன், அதே மாதிரி என்னோட ஓனர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பேன், இவ்வளவுதான் நான் பண்ணுவேன்னு. அப்ப அந்த உல்ஃப் கேட்டது, இன் ரிட்டர்ன் உனக்கு என்ன கிடைக்கும்? டாக் சொல்லிட்டு, டெய்லி சூப்பர் ஃபுட் எனக்கு கிடைக்கும், சம்டைம்ஸ் ஹக்ஸ், கிசஸ், அப்ரிசியேஷன்ஸ்லாம் கிடைக்கும்னு. ஃபார் அ செகண்ட் அந்த உல்ஃப் நினைச்சது, டாக் சூப்பர் ஐடியா கொடுத்துருக்குன்னு. ஆனா சடனா அந்த உல்ஃப் நிறைய ரெட் ரேஷஸ் அந்த டாகோட நெக்ல பார்த்தது. உல்ஃப் கேட்டது, எதனால உனக்கு இவ்வளோ ரேஷஸ்னு. அப்ப அந்த டாக் சொல்லிது, ஓ, மேபி பிகாஸ் ஆஃப் த காலர். உல்ஃப் கேட்டது, காலர் எதுக்கு உனக்குன்னு. டாக் சொல்லிட்டு, சம்டைம்ஸ் என்னை கட்டி போடுவா, பிகாஸ் ஓனரோட சில ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னை பார்த்தா பயம். அதே மாதிரி வாக்கிங் கூட்டின்னு போறச்சேல வாட்ச்மேன் எனக்கு செயினை போட்டு தான் கூட்டின்னு போவான். அப்ப அந்த உல்ஃப் கேட்டது, நீ ஃப்ரீயா எங்கேயுமே போக முடியாதான்னு. அந்த டாக் சொல்லிட்டு, நோ, பட் ஹவு டஸ் இட் மேட்டர், எனக்கு தான் நல்ல சாப்பாடு கிடைக்கிறதுன்னு. அப்ப அந்த உல்ஃப் டுக் அ ஸ்டெப் பேக் அண்ட் செட், இட் டஸ் மேட்டர். ஐட் ரேதர் பி ஹங்க்ரி அண்ட் ஃப்ரீ தென் ஃபுல் அண்ட் செயின்ட் அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட்குள்ள போயிடுது. எக்ஸலண்ட் ஸ்டோரி. ஃப்ரீடம் இல்லாத வாளுக்கு தான் ஃப்ரீடமோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஃப்ரீடம் இருக்குன்னா என்ன வேணாலும் பண்ணலான்னு அர்த்தம் கிடையாது. ஐ ஃபீல் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற வேர்ட்க்கு ஸ்பெல்லிங் கூட தெரியலன்னு. அவளோட ஆட்டிடியூட் இஸ் லைக், நான் நிறைய சம்பாதிக்கிறேன், ஐ எம் வெரி இண்டிபெண்ட், ஐ எம் ஃப்ரீ டு டூ எனி திங் அண்டர் த சன், யாருமே என்ன கொஸ்டின் பண்ண முடியாது, என்னோட ஒரே ஒரு ப்ரெஷியஸ் லைஃபை நான் என்ஜாய் பண்ணணும், ஸோ என்ன வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணுவேன்னு. ஆஸ் இஃப் பாக்கி பேரெல்லாம் லைக் கேட்ஸ் 9 லைஃப்ஸ் இருக்கிற மாதிரி. எனிவேஸ், அந்த உல்ஃப் ஸ்டோரியில சொன்ன மாதிரி கம்ஃபர்டபுளா லிபர்ட்டி இல்லாம இருக்கிறத விட ஸ்ட்ரகிள்ஸோட ஃப்ரீயா இருக்கிறது தான் எனி டைம் பெட்டர். நீங்க வேற ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ். ஹாவ் அ குட் டே. குருவே சரணம்.